மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ பிராமமுகி தில்லை காளியம்மன் ஆலயத்தில் ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் வடலூர் அடுத்த மேட்டுக்குப்பம் ஆர்ச்கேட் எதிரே அமைந்துள்ள ஸ்ரீ தில்லை காளியம்மன் ஆலயத்தில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ பிராமமுகி தில்லை காளியம்மன் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக சண்டி ஹோமம் மேற்கொள்ளப்பட்டு கோவில் வளாகத்தை சுற்றி கலச புறப்பாடு நடைபெற்றது. பின்னர் கலசத்தில் உள்ள நீரினால் கற்பகிரகத்தில் உள்ள பிரம்மமுகி தில்லை காளியம்மனுக்கு சிறப்பான அபிஷேகம் செய்யப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மேலதாளம் முழங்க அம்மன், காளி, அக்னி வீரன், குரத்தி ஆகிய வேடமிட்டு ஆடல் பாடலுடன் காளி நடனம் நடைபெற்றது. ஓமலூர் அருகே காருவள்ளியில் இருந்து இருப்பிடத்தை மாற்றிய சிறுத்தையின் நடமாட்டம் குறித்து கண்டறிய தனிப்படை குழுவினர் வனப்பகுதியில் தீவிரமாக தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த டானிஷ்பேட்டை வனச்சரகத்துக்குட்பட்ட எலத்தூர் காப்புக்காட்டில் இருந்து சிறுத்தை ஒன்று அடிவார குடியிருப்பு பகுதிகளுக்கு வந்து ஆடு மாடுகளை வேட்டையாடி வந்தது. இந்நிலையில் வேட்டையாடிய பகுதியை GPS கருவி வாயிலாக பதிவு செய்து அதன்படி சிறுத்தை நடமாட்டத்தை கண்டறிய ட்ரோன் வாயிலாக வனத்துறையினர் தேடி வந்தனர். இறுதியாக காருவள்ளி கோம்பை காட்டில் சிறுத்தை உள்ளதை உறுதிப்படுத்தினர். அங்கு 5 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட கரடு பகுதியில் 2 நாட்களாக கூண்டுகள் வைத்து சிறப்பு தனிப்படையினர் கண்காணித்து வருகின்றனர். இருப்பினும் சிறுத்தை அடிக்கடி இடம்பெயர்ந்து செல்வதால் பிடிக்க முடியாமல் வனத்துறை தனிப்படை அதிகாரிகள் திணறி வருகின்றனர். நாகர்கோவில் நகரம் முழுவதும் இரவு 4 மணி நேரமாக தொடர்ந்து பெய்து வரும் மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழக பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே அறிவித்துள்ளது. அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்று மாலையில் இருந்து கனமழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. இந்த மழையின் காரணமாக முதல் பருவ கணிப்பு நெல் சாகுபடி பணிகளை தொடங்கிய விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். வாணியம்பாடி அருகே நுரை பொங்கி ஓடும் பாலாற்றில் தோல் கழிவுநீர் திறந்து விடுவதால் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் கடந்த சில தினங்களாக விட்டு கனமழை பெய்து வரும் நிலையில் வாணியம்பாடி அடுத்த மாரப்பட்டு மேம்பாலத்தின் அருகே செல்லக்கூடிய பாலாற்றில் சிறு வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று மாரப்பட்டு பாலாற்றில் நுரை பொங்கி துர்நாற்றத்துடன் பாலாறு வெள்ளம் சென்றது. கடந்த சில தினங்களாக எவ்வித நுரையும் இன்றி சென்ற பாலாறு இன்று நுரை பொங்கி ஓடுவதால் பாலாற்று படுகையை ஒட்டியுள்ள சில தோல் தொழிற்சாலைகள் பாலாற்றில் கழிவுநீரை திறந்து விடுவதால் நுரை பொங்கி ஓடுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். புதுக்கோட்டையில் கருமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெறுவதை முன்னிட்டு முளைப்பாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுக்கோட்டை நகராட்சிக்குட்பட்ட சந்தைப்பேட்டை சுமேக்கர் காலனியில் அமைந்துள்ள கருமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. கும்பாபிஷேகம் நல்ல முறையில் நடைபெற வேண்டி அப்பகுதி பெண்கள் ஒரு வாரம் விரதம் இருந்து நேர்த்திக்கடன் செலுத்துவதற்கு சாந்தா நகர் சுவாமி கோவில் வளாகத்தில் இருந்து மேலதாளங்களுடன் 100க்கும் மேற்பட்டவர்கள் ஊர்வலமாக கருமாரியம்மன் கோவிலுக்கு சென்றனர். இந்த ஊர்வலத்தில் காளி வேடம், கருப்பர் வேடம் உள்ளிட்ட வேடம் அணிந்து நடனமாடி உற்சாகத்தோடு சென்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.